வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு ரூபா நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முன் 2 நாளைக்கு முன்னாடி ரூபா நாணயம் போட்டிருந்தோம். இப்போ ஒரு நாணயம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் ஒரு சின்ன வேண்டுகோள். வருகின்ற 25 பிறக்கப் போகிறது. 2025 பிறக்கப் போகிறது. இந்த காணொலியை பார்க்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 24 ஒரு வெற்றி அடைந்த மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வெற்றி தொடர வேண்டும். இந்த 25 எத்தனையோ நண்பர்களுக்கு தோல்வியே தழுவியிருப்பார்கள். அந்த தோல்வியை முடியட்டும். 25 பிறக்கட்டும், நல்லதே பிறக்கட்டும் என்று வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நேற்று ஒரு காயின் போட்டிருந்தேன். ரூபா காயின், ஸ்டீல் காயின் 92லேருந்து 2004 வரைக்கும் அடித்த காயின் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2004 ஸ்டீல் காயின். 2004 நல்லா காயின் பார்த்துக்குங்க. இந்த காயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த 92 சொல்லியிருந்தேனே, அது கூட இதுவும் சேர்த்து வச்சுக்கோங்க. 2004 இந்த காயின் இன்றைக்கி தற்சமய மார்க்கெட்டு நிலவரம் பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. இந்த 2004 நம்மகிட்டே பார்த்திங்கன்னா 50 காயினுக்கு மேலே இருக்குது. என்கிட்டே காயின் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம என்ன விதைக்கின்றோமோ அது நடக்கும். விதைக்கின்ற பொருள் என்ன, நிலத்தில் என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்ய வேண்டும் என்று வாக்கிற்கு இணங்க நல்லதே செய்வோம், நல்லதை மட்டும்தான் செய்வோம் என்று இந்த 25 ஒரு சத்தியம் பண்ணுவோம் என்று கூறி அடுத்த வருடம் உங்களை சந்திப்பதற்கு காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை பார்க்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி 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 மக்களே.